ஒயிட் டு ப்ளே. ஒயிட் பான் வந்து G8 ப்ரமோஷன் ஆகணும். ஆனால் இந்த G7 பான் வந்து பின் பண்ணியிருக்கு. இப்போ திறந்தால் இல்லீகல்மோ. இந்த பொசிஷனில் ஒயிட் ஒரு ப்ரில்லியண்ட்டான ட்ரிக் விளாட்றாங்க, செஸ் ட்ரிக். இந்த ஃப்ரீயாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. குயின் கேப்சர் குயின். இப்போ இந்த பான் பின்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பான் G8 வைக்கிறாங்க. G8 இங்கே வைக்கும்போது செக். இந்த கிங் இப்படி விலகும்போது குயின் கேப்சர் குயின். இந்த டாக்டிக்ஸ் பேர் ஸ்கீவர் டாக்டிக்ஸ்னு பேர். அது செக்கு வச்சு பின்னாடி இருக்க பீஸை எடுக்கிறதுக்கு பேர் ஸ்கீவர் டாக்டிக்ஸ். இந்த பான் ப்ரொமோஷன் ஆகாது, குயின் இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால் இந்த கேமை ஒயிட் பிளேயர் ஈஸியாக வின் பண்ணுறாங்க. ஒயிட் டு ப்ளே. ஒயிட் ஃபஸ்ட்டு மூவ். Knight D5 செக். கிங்கால் அந்த 2 ஸ்கொயர் வர முடியாது, குயின் கண்ட்ரோல். ஒரே மூவ் இந்த ஸ்கொயர் தான் வரணும். குயின் G8 செக். இப்போ கிங்கு விலகும்போது பின்னாடி இருக்க கியூன் லாஸ் ஆகிடும். இந்த டாக்டிக்ஸ் பேர் ஸ்கீவர் டாக்டிக்ஸ்னு பேர். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஒயிட் டு ப்ளே. பிளாக் 2 பாசர் பண்ண வச்சுருக்காங்க. ஒயிட் வந்து நைட்டும் கியூன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பொசிஷனில் ஒரு ப்ரில்லியண்ட்டான செஸ் ட்ரிக் ஃபாலோ பண்ணுறாங்க. நைட் செக். இப்போ கிங் வர முடியாது. இந்த 3 ஸ்கொயர் குயின் கண்ட்ரோல். இந்த 4 ஸ்கொயர் குயின் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இந்த ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் வர முடியும். 1 2 3 4 குயின் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கொயர் நைட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. G5 குயின் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரே மூவ் இங்கே தான் வரணும். இங்கே வரும்போது குயின் F3 செக். ஸ்கீவர் டாக்டிக்ஸ் உருவாகுது. கிங் கேப்சர் நைட். குயின் கேப்சர் குயின். இந்த பான் ப்ரொமோஷன் பண்ண முடியாது. என்னென்னா ஒரு செக்கு கிங் வர இமீடியட்டாக அந்த பான் போயிடும். இந்த பானை காப்பாற்ற வந்தால் கிங் இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சிம்பிளாக இந்த பானை பிடிச்சிருவாங்க. இந்த பானை பாசர் ஆகாது, கிங் இருக்குது. ஸோ இந்த கேமை ஈஸியாக ஒயிட் பிளேயர் ரன் பண்ணிடுவாங்க. இந்த கேம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.